عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, மறுமை நாளினுடைய மிகப்பெரிய அடையாளமாக இருக்கின்ற தஜ்ஜாலை குறித்து சஹீஹான ஹதீஸுகளின் அடிப்படையில் சில தகவல்களை அறிந்து கொள்வதற்காக நாம் இங்கே குழுமி இருக்கின்றோம். இந்த தஜ்ஜாலை குறித்து அறிந்து கொள்வதன் மூலமாக அவனுடைய தீமைகளிலிருந்து ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு அடைவதோடு எந்த ஒரு காலத்தில் அவன் உருவாகுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அந்த ஒரு மோசமான காலகட்டத்தை குறித்து நாம் அறிந்து கொள்வதும் இந்த உரையினூடாக நமக்கு மிகவும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய ஜும்மா உரையில் தஜ்ஜாலினுடைய மிக முக்கியமான சில செய்திகளை நாம் உங்களுக்கு எடுத்து சொன்னோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயங்களிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுமாறு கூறினார்கள். அந்த 4 விஷயங்களில் ஒன்றுதான் தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவது. அதை போன்று இந்த தஜ்ஜாலினுடைய சம்பவம் சம்பந்தமாக நிறைய அறிஞர்கள் பல கிதாபுகளை ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகளின் அடிப்படையில் தொகுத்திருக்கின்றார்கள். அதிலே ஒருவர்தான் இமாம் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள். கிஸ்ஸத்து மஸீஹ் தஜ்ஜால், தஜ்ஜாலினுடைய அந்த கிஸ்ஸா வரலாறும் வநுஸூலு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வகத்லஹு இய்யாஹு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வந்து அவனை கொலை செய்வதும் என்ற ஒரு தலைப்பின் கீழ் ஆதாரபூர்வமான பல ஹதீஸுகளை, நாம் கேட்டிராத நிறைய செய்திகளை அந்த நூலிலே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று அலாமாத்து ஸாஅத்துல் குப்ரா அல் மஸீஹு தஜ்ஜால் நதா அபு அஹ்மத் என்கின்ற ஒரு அறிஞர் இந்த ஒரு நூலை தொகுத்திருக்கின்றார்கள்.
சஹீஹுல் அக்பார் ஃபி திக்ரி மஸீஹித் தஜ்ஜால் என்ற ஒரு புத்தகத்தை முஹம்மது சஅத் அப்துல் தாயிம் என்கின்ற ஒரு அறிஞர் தொகுத்திருக்கின்றார்கள். இப்படி நிறைய அறிஞர்கள் இந்த தஜ்ஜாலை குறித்துள்ள நூற்களை தொகுத்திருப்பதிலிருந்து அந்த தஜ்ஜாலினுடைய அதாபிலிருந்து, அந்த தஜ்ஜாலினுடைய சோதனையிலிருந்து இந்த சமூகம் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இவர்கள் உணர்த்தி இருக்கின்றார்கள் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அதை போன்று நாம் சொன்னோம், இந்த தஜ்ஜாலுக்கும் யூதர்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்தோம், உங்களுக்கு எடுத்து சொன்னோம். அதை போன்று முஸ்லிமிலே வருகின்ற ரிவாயத், கியாமத்து நாள் வரை அல்லாஹ் இப்படி ஒரு தஜ்ஜாலை போன்று பிரம்மாண்டமான ஒரு படைப்பை அல்லாஹ் படைக்கவில்லை. அதை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த செய்தி இப்னு மாஜாவிலே 4215வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வ இன்னல்லாஹ லம் யப்அஸ் நபியன் இல்லா ஹذر உம்மத்தஹு அத்-தஜ்ஜால. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு நபியையும் அனுப்பவில்லை இல்லா ஹذر உம்மத்தஹு அத்-தஜ்ஜால. எல்லா நபிமார்களும் தங்களுடைய சமூக மக்களுக்கு இந்த தஜ்ஜாலை குறித்து எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அடுத்து சொல்றாங்க, வ அன ஆகிருல் அம்பியா, நபிமார்களிலேயே நான் தான் இறுதியான நபி. வ அன்தும் ஆகிருல் உமம், சமுதாயத்திலேயே நீங்கள் தான் இறுதியான சமுதாயம். வ ஹுவ ஹாரிஜுன் ஃபீக்கும் லா மஹாலத வ இன் யக்ருஜ், அவன் வெளியேறுவதிலே உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், லா யக்ருஜு தஜ்ஜாலு ஹத்தா யதுஹல அன்னாஸு அன் ذிக்ரிஹி, மக்கள் இவனை குறித்துள்ள விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த தஜ்ஜால் அவன் வெளியேறுவான். வ ஹத்தா தத்ருகல் அஇம்ம ذிக்ரஹு அலல் மனாபிர், மிம்பர்களிலே இமாம்கள், அதாவது உலமாக்கள் இவனை குறித்து பேசாத ஒரு காலகட்டத்திலே இவன் வெளியேறுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த செய்தி அஹ்மதிலே 17123வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. அதை போன்று நிறைய வழிகட்ட இயக்கங்கள், வழிகட்ட கொள்கையுடையவர்கள் இந்த தஜ்ஜாலினுடைய ஹதீஸை மறுத்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் உங்களுக்கு என்ன செய்தோம், ஆதாரபூர்வமான ரசாயில் வ மசாயில் என்ற புத்தகத்திலே மௌதூதி அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்கட்டும், அவர் நிராகரித்தார் என்ற செய்தியை உங்களுக்கு நாம் எடுத்து சொன்னோம். அதே நேரத்தில் ஒரு செய்தி இடம்பெறுகின்றது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு, அதாவது தஜ்ஜால் என்பவன் அவன் ஒரு மனிதன், அவன் இந்த உலகத்திலே வருவான், சமூக மக்களுக்கு மிகப்பெரிய சோதனையாக இருப்பான் என்பது சம்பந்தமாக தெளிவான ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் ஃபாத்திமா பின்த் கைஸ் என்கின்ற ஒரு நபித்தோழி. இந்த நபித்தோழி லஹாக் இப்னு கைஸ் என்கின்ற ஒருவருடைய சகோதரி. இவர்கள் முதலாக ஹிஜ்ரத் செய்த பெண்களில் ஒருவர். யாரு? இந்த ஃபாத்திமா பின்த் கைஸ் என்பவர் முதலாக ஹிஜ்ரத் செய்த பெண்களில் ஒருவர். அவர் சொல்றாங்க, சமிஅத்து நிதா அல் முனாதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுனாதி அஸ்ஸலா ஜாமிஆ, அதாவது ஜமாஅத் தொழுகைக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புறத்திலிருந்து அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளர் அழைத்தார்கள். ஃபஹரஜ்து இலல் மஸ்ஜிதி ஃபஸல்லைது மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் வீட்டிலிருந்து வெளியேறி பள்ளிவாசலுக்கு சென்று அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் தொழுதேன் என்று இந்த பெண்மணி சொல்றாங்க. இதுல இன்னொரு முக்கியமான செய்தியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய ஊர்களில் நிறைய பள்ளிவாசல்களில் பெண்கள் தொழுகைக்கு வருவதை என்ன செய்கின்றார்கள்? தடுக்கின்றார்கள். பெண்கள் பள்ளிக்கு வரக்கூடாது, பெண்கள் தொழுகைக்கு வரக்கூடாது என்று தடுக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். ஆனால் இந்த செய்தியில இடம்பெறுகின்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுதேன்
فكنت في صف النساء التي تلي ظهور القوم فلما قضى رسول الله صلى الله عليه وسلم صلاته جلس على المنبر وهو يضحك. அதாவது ஆண்களுடைய அந்த கடைசி சஃபிலே, பெண்களுடைய முதல் வரிசை, ஆண்களுடைய கடைசி வரிசை, அந்த வரிசையில் நின்று நான் தொழுதேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடித்தவுடன் மிம்பரிலே அமர்ந்து கொண்டு சிரித்தார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், லியல்சம் குல்லு இன்சானின் முஸல்லாஹு, ஒவ்வொரு தொழுகை முடித்தவர்களும் அதே இடத்திலே நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சும்ம கால, பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அததரூன லிம ஜமஅத்துக்கும், உங்களை நான் எதற்காக கூட்டி இருக்கின்றேன் என்று உங்களுக்கு தெரியுமா? அப்போது சஹாபாக்கள் சொன்னார்கள், காலு அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் தான் மிகவும் அறிந்தவர்கள். உடனே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னி வல்லாஹி, நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மா ஜமஅத்துக்கும் லிரக்பத்தின் வலா லிரஹபத்தின் வலாக்கின் ஜமஅத்துக்கும் لأن تميم الداري كان رجلا نصرانيا فجاء فبايع وأسلم وحدثني حديثا وافق الذي كنت أحدثكم عن مسيح الدجال. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் உங்களை எதற்காக கூட்டி இருக்கின்றேன் தெரியுமா? ஆசை வார்த்தை கூறுவதற்கோ அல்லது அச்சுறுத்துவதற்கோ அல்ல, மாறாக தமீமுத்தாரி என்கின்ற ஒரு நஸ்ரானி, கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒரு மனிதர், அவர் என்னிடத்திலே வந்து இஸ்லாத்தை ஏற்று என்னிடத்திலே பைஅத் செய்தார். வஹத்தஸனி ஹதீஸன் வாஃபகல்லதி குன்து உஹத்திஸுக்கும் அன் மஸீஹித் தஜ்ஜால், மஸீஹித் தஜ்ஜாலை குறித்து நான் எந்த ஒரு செய்தியை சொல்ல போகின்றோனோ அதே செய்தியை அவர் என்னிடத்திலே சொன்னார். அவர் சொன்ன செய்தியும் நான் இப்போது உங்களுக்கு சொல்ல இருக்கக்கூடிய செய்தியும் அது ஒத்து போகின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த சம்பவத்தை சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நன்றாக கூர்மையாக முழு கவனத்தையும் வைத்து நீங்கள் இதை கவனிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹத்தஸனி, அந்த தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு அவர்கள் அறிவித்தார்கள், அன்னஹு ரகிப ஃபீ ஸஃபீனத்தின் பஹ்ரியா மஅ 30 ரஜுலன், 30 மனிதர்களோடு அவர்கள் என்ன செய்தார்கள்? கடலிலே, கப்பலிலே பிரயாணம் செய்தார்கள். அந்த 30 மனிதர்கள் எந்த கோத்திரத்தை உடையவர்கள்? மின் லஹ்மின் வ ஜுதாம், லஹ்மு ஜுதாம் என்கின்ற கோத்திரத்தை சார்ந்த 30 மனிதர்களோடு அவர் கடலிலே பிரயாணம் செய்தார். ஃபலஇப பிஹிமுல் மௌஜு ஷஹ்ரன் ஃபில் பஹ்ரி, கடலிலே 1 மாதம் அலையின் மூலமாக அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள். சும்ம அர்ஃபஉ இலா ஜஸீரத்தின் ஃபில் பஹர், பிறகு கடலிலே அவர்கள் ஒரு ஜஸீரா, ஒரு தீபகற்பத்திலே அவர்கள் ஒதுங்கினார்கள். ஹட்டா மக்ரிப ஷம்ஸ், அதாவது அந்த கிழக்கு பாகமாக அவர்கள் ஒதுங்கினார்கள். ஃபஜலசு ஃபீ அக்ரபிஸ் ஸஃபீனதி ஃபதகலு அல் ஜஸீரத ஃபலகீதுஹும் தாப்பத்துன் அஹ்லபு கஸீரு ஷஅரி லா யதுரூன மா குபுலுஹு மின் துபுரிஹி மின் கஸரத்தி ஷஅரி. அவர்கள் சொல்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன விஷயத்தை சொல்கின்றார்கள். அதாவது அவர்கள் அந்த ஜஸீராவிலே, கடற்கரையிலே உள்ள அந்த தீபகற்பத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்? இறங்கினார்கள், சென்றார்கள். அங்கே ஒரு பிராணியை சந்தித்தார்கள். தாபத் என்று சொன்னால் பிராணி. அந்த பிராணி எப்படி இருந்தது? அடர்த்தியான அதிகமான முடிகளை உடைய பிராணியாக இருந்தது. அந்த முடிகள் எப்படி இருந்தது என்று சொன்னால், அந்த பிராணியினுடைய முன்துவாரம் எது பின்துவாரம் எது என்று தெரியாத அளவுக்கு அடர்த்தியான முடிகளை உடைய பிராணியை அவர் சந்திக்கின்றார். யாரு? தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பிறகு சொல்றாங்க, தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சஹாபாக்களும் அந்த பிராணியிடத்திலே பேசுகின்றார்கள். ஃபகாலு வைலக்கி மா அன்சி ஃபகால அனல் ஜஸ்ஸாசா, கேட்கிறாங்க, நீ யார்? இப்படி ஒரு அலங்கோலமாக இருக்கின்றாயே, நீ யார் என்று கேட்கின்றார்கள். அப்போது அந்த பிராணி சொல்கின்றது, அனல் ஜஸ்ஸாசா, நான் ஜஸ்ஸாசா. ஜஸ்ஸாசா என்று சொன்னால் தஜ்ஜாலுக்காக தகவல்களை சேகரித்து வரக்கூடியவன் என்று அர்த்தம். அப்ப அனல் ஜஸ்ஸாசா என்று அந்த பிராணி சொல்கின்றது. காலு, அந்த மக்கள் சொன்னாங்க, ஒமல் ஜஸ்ஸாசா, ஜஸ்ஸாசா என்றால் என்ன? திரும்ப கேட்கிறாங்க. காலத், அந்த பிராணி சொன்னது,
ஐயுஹல் கௌம் இன்தலிகு இலா ஹாதர் ரஜுலி ஃபித் தைரி, மடத்திலே இருக்கக்கூடிய இந்த மனிதனின் பக்கம் நீங்கள் செல்லுங்கள். ஃபஇன்னஹு இலா ஹபரிக்கும் பில் அஷ்வாக், அவர் உங்களை பற்றிய செய்தியை அறிந்து கொள்வதில் ஆர்வமாக இருக்கின்றார். கால லம்மா சம்மத் லனா ரஜுலன் ஃபரிக்னா மின்ஹா அன் தகூன ஷைத்தானன். இப்படி ஒரு பிராணியை பார்த்த உடனேயே அந்த சஹாபாக்கள் நினைக்கிறாங்க, இந்த பிராணி எங்களிடமிருந்து சென்ற போது நாங்கள் அன் தகூன ஷைத்தானன், இது ஷைத்தானாக இருக்குமோ என்று நாங்கள் எண்ணிக்கொண்டோம். ஃபன்தலக்னா சிராஅன் ஹத்தா தகல்னல் தைர, அந்த மடத்திற்கு நாங்கள் என்ன செய்தோம், விரைவாக சென்றோம். சென்றவுடன் ஃபஇதா ஃபீஹி, இங்குதான் தஜ்ஜாலினுடைய சம்பவம் வருகின்றது. நன்றாக கவனிக்க வேண்டும், தஜ்ஜாலினுடைய சம்பவம் இந்த இடத்திலே வருகின்றது. ஃபஇதா ஃபீஹி அஅலமு இன்சானின் ரஅய்னாஹு கத்துன் ஹல்கன் வ அஷுத்துஹு விசாகன். ரசூலுல்லாஹி அந்த தமீமுத்தாரி அவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் அப்போது அந்த மடத்திலே நுழைந்த போது ஃபஇதா ஃபீஹி அஅலமு இன்சான், அப்ப தஜ்ஜால் அவன் மனிதனாக இருந்திருக்கின்றான். அஅலமு இன்சான், மிகப்பெரிய மனிதனை நாங்கள் பார்த்தோம். ரஅய்னாஹு கத்துன் ஹல்கன் வ அஷத்துஹு விசாகன், அதிகமான சதைகளை உடைய உறுதியான பலமான ஒரு மனிதனை இதற்கு முன்பு நாங்கள் பார்த்ததே இல்லை. மஜ்மூஅத்துன் யதாஹு இலா உனுகிஹி மா பைன ருக்பதைஹி இலா கஅபைஹி பில் ஹதீத், இரும்பு சங்கிலிகளால் அவனுடைய இரண்டு கைகளும் பிடரியிலே கட்டப்பட்டிருக்கின்றது, அவனுடைய கால்களும் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கின்றது என்று தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். அப்போது நாங்கள் கேட்டோம், குல்னா வைலக்க, நாசமா போனவனே, மா அன்ஸ, ஏன் உனக்கு இப்படிப்பட்ட நிலை? கால, அவன் சொன்னான், கது கதர்த்தும் அலா ஹபரி ஃபஅக்பிரூனி மா அன்தும், என்னை பற்றிய செய்தியை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு முன்பாக உங்களை பற்றிய செய்தியை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் என்று அந்த மனிதன் சொன்னான். காலு, நாங்கள் சொன்னோம், நஹ்னு உனாசும் மினல் அரப், நாங்கள் அரபுகளில் இருந்து உள்ள மனிதர்கள். ரகிப்னா ஃபீ சஃபீனத்தின் பஹ்ரியா ஃபஸதஃப்னல் பஹ்ர ஹீன இக்தலம ஃபலஇப பினா அல் மௌஜ் ஷஹ்ரன், ஒரு மாதமாக இந்த அலையின் மூலமாக அலக்களிக்கப்பட்டு நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் கரை சேர்ந்தோம். சும்மா ரஃபஅனா இலா ஜஸீரத்திக, உன்னுடைய இந்த தீபகற்பத்திலே நாங்கள் கரை ஒதுங்கினோம். ஃபஜலஸ்னா ஃபீ அக்ருபிஹா கது தகல்னல் ஜஸீரத ஃபலகைதனா தாபத்துன் அஹ்லபு கஸீரு ஷஅரி லா யுதுரா மா குபுலுஹு மின் துபுரிஹி மின் கஸ்ரத்தி ஷஅரி ஃபகுல்னா வைலகி மா அன்தி ஃபகாலத் அனல் ஜஸ்ஸாஸா. அத திரும்ப அதே விஷயத்தை சொல்றாங்க, நாங்கள் உன்னுடைய தீபகற்பத்திற்கு அருகிலே கரை ஒதுங்கினோம், அங்கே ஒரு கடுமையான அதிகமான முடிகளை உடைய, முன்புறம் எது பின்புறம் எது என்று தெரிய முடியாத அளவுக்கு அதிகமான முடிகளை உடைய ஒரு பிராணியை சந்தித்தோம். அந்த பிராணியிடத்திலே கேட்டோம், நீ யார் என்று கேட்டோம். அந்த பிராணி சொன்னது, நான் தான் ஜஸ்ஸாசா என்று சொன்னது. அதற்கு பிறகு உள்ள விஷயங்களை என்ன செய்யறாங்க, தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஜஸ்ஸாசா என்று சொன்னது அந்த பிராணி தான் உன்னை சந்திக்கும்படி இங்கே எங்களை விரைவாக அழைத்து சென்றது என்று அந்த பிராணி சொன்னதை தஜ்ஜாலிடம் தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். உடனே அடுத்து தஜ்ஜால் ஒவ்வொரு விஷயமாக கேட்கிறான். தஜ்ஜால் ஒவ்வொரு விஷயமாக கேட்கின்றான். ஃபகால அக்பிரூனி அன் நஹ்லி பைசான், பைசான் என்ற பகுதியில் உள்ள பேரித்த மரங்களை பற்றி எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஃபகுல்லா, நாங்கள் சொன்னோம், அன் ஐயி ஷஅனிஹா தஸ்தக்பிரு, அந்த அதை பற்றிய என்ன செய்தியை நீ அறிய விரும்புகின்றாய் என்று நாங்கள் கேட்டோம். கால, அவன் சொன்னான், அஸ்அலுக்கும் அன் நஹ்லிஹா ஹல் யுஸ்மிர், அந்த பைசான் என்ற பிரதேசத்தில் உள்ள பேரித்த மரம் பழம் தந்து கொண்டிருக்கின்றதா என்று அவன் கேட்டான். தஜ்ஜால் கேட்டான். குல்னா, நாங்கள் சொன்னோம், லஹு நஅம், அவனுக்கு ஆம் என்று சொன்னோம். கால, பிறகு அமா இன்னஹு யூஷிக்கு அன் லா துஸ்மிர, அந்த மரம் விரைவாக இனிமேல் அது பழம் தராது என்று அவன் சொன்னான். அதற்கு பிறகு கால அக்பிரூனி அன் புஹைரத்தி தபரியா, தபரியா தடாகத்தை பற்றி எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று தஜ்ஜால் என்னிடத்திலே கேட்டான். குல்னா, நாங்கள் சொன்னோம், அன் ஐயி ஷஅனிஹா தஸ்தக்பிரு, எந்த செய்தியை நீ அறிய விரும்புகின்றாய் என்று நாங்கள் என்பதை போன்று நாங்கள் கேட்டோம். கால, அவன் சொன்னான், ஹல் ஃபீஹா மாஉன்
அதிலே ஏதாவது தண்ணீர் இருக்கின்றதா? எதிலே? புஹைராவில் உள்ள தபரியா தடாகத்திலே ஏதாவது தண்ணீர் இருக்கின்றதா என்று அவன் கேட்டான். காலு, நாங்கள் சொன்னோம், ஹிய கஸீரத்துல் மா, அதிலே அதிகமான தண்ணீர்கள் இருக்கின்றது. கால, அவன் சொன்னான், அமா இன்னமா அஹா யூஷிகு ஐ யذهب, அந்த தண்ணீர் தடாகம் வெகு சீக்கிரமாக வற்றிவிடும் என்று அந்த தஜ்ஜால் சொன்னான். கால, பிறகு அவன் சொன்னான், அக்பிரூனி ஐனி ஜுகர, அதாவது இந்த ஜுகர் என்கின்ற அந்த ஊற்றை பற்றி எனக்கு அறிவியுங்கள் என்று அவன் கேட்டான். காலு, நாங்கள் சொன்னோம், அன் ஐயி ஷஅனிஹா தஸ்தக்பிரு, எந்த ஊற்றை பற்றி செய்தி உனக்கு சொல்ல வேண்டும்? கால, அவன் சொன்னான், ஹல் ஃபில் ஐனி மாஉன், அதிலே தண்ணீர் இருக்கின்றதா என்று அவன் கேட்டான். வஹல் யஸ்ரஉ அஹ்லுஹா பிமாஇல் ஐனி, அந்த தண்ணீரிலிருந்து மக்கள் விவசாயம் செய்கின்றார்களா என்றும் அவன் கேட்டான். குல்னா, நாங்கள் சொன்னோம், லஹு, அவனுக்கு, நஅம், ஆம், ஹிய கஸீரத்துல் மா, அதிகமாக அதிலே தண்ணீர் இருக்கின்றது. அவன் அந்த விவசாயிகள் அதன் மூலமாக அதிகமாக விவசாயம் செய்கின்றார்கள். அதற்கு அவன் எங்களிடத்திலே சொன்னான், வெகு சீக்கிரமாக அந்த தண்ணீர் வற்றிவிடும் என்று அவன் எங்களுக்கு சொன்னான். அதை போன்று கால அக்பிரூனி அன் நபியில் உம்மியீன், அதாவது உம்மியான நபியை பற்றி எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அவன் கேட்டான். மா ஃபஅல, அவர் என்ன செய்தார்? காலு, மேலும் அவர்கள் சொன்னார்கள், கது ஹரஜ மின் மக்கா வ நஸல யஸ்ரிப், சஹாபாக்கள் சொல்றாங்க, ஹரஜ மின் மக்கா, மக்காவில் இருந்து அவர் வெளியேறி, வ நஸல யஸ்ரிப், யஸ்ரிப் என்று சொன்னால் மதீனாவுடைய இன்னொரு பெயர், யஸ்ரிபிலே அவர்கள் இறங்கினார்கள், அதாவது ஹிஜ்ரத் செய்தார்கள். கால, அதற்கு தஜ்ஜால் கேட்டான், அகாத்தலஹுல் அரப், அரபுகளோடு அவர் சண்டையிட்டாரா? குல்னா, நாங்கள் சொன்னோம், நஅம், அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபுகளோடு சண்டையிட்டார்கள். கால, திரும்ப அவன் கேட்டான், கைஃப ஸனஅ பிஹிம், அது அந்த நிலை எப்படி இருந்தது? ஃபஅக்பர்னாஹு, அவனுக்கு நாங்கள் அறிவித்தோம், அன்னஹு கத் ظஹர அலா மன் யலீஹி மினல் அரப் வ அதாஊஹு, அரபுகளை அவர் வெற்றி கொண்டார், அரபுகள் அவருக்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள் என்று நாங்கள் சொன்னோம். அதற்கு பிறகு அவன் சொன்னான், இன்னதாக கைருல் லஹும் அன் யுதீஉஹு, அதாவது அரபுகள் அவருக்கு கட்டுப்பட்டு நடப்பது அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும். அதுக்கு பிறகு தஜ்ஜால் சொல்றான், வ இன்னி முக்பிருக்கும் அன்னி, இப்போது என்னை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இவ்வளவு நேரமும் உங்களிடத்தில் என்னென்ன செய்திகளை எல்லாம் நான் விசாரித்தேன், இப்போது என்னை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அனல் மசீஹ், அனல் மசீஹ், நான் தான் மசீஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்திலே நாம் ஒரு தெளிவை தெரிந்து கொள்ள வேண்டும். மசீஹ் என்று சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் மசீஹ் ஈசா இப்னு மரியம் என்று சொல்வார்கள். அதே போன்று மசீஹு தஜ்ஜாலுக்கும் மசீஹ் என்று என்ன செய்வோம், இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பெயரோடு இணைத்து சொல்லும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உண்மையாளர் என்ற கருத்திலே அந்த மசீஹ் என்ப வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. அதே நேரத்தில் தஜ்ஜாலோடு சேர்த்து இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும் போது பொய்யன் என்ற அர்த்தத்திலே பயன்படுத்தப்படுகின்றது. இந்த ஒரு வேறுபாட்டை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது சொல்கின்றான், அனல் மசீஹ், நான் தான் மசீஹ். வ இன்னி ஊஷிகு அன் யுஅதன லீ ஃபில் குரூஜி ஃபஅக்ரஜ ஃபஅஸீர ஃபில் அர்தி ஃபலா அதஅ கரியத்தன் இல்லா ஹபதத்துஹா ஃபீ 40 லைலா, எனக்கு வெகு விரைவில், அவன் சொல்கின்றான், எனக்கு வெகு விரைவில் வெளியேறுவதற்கு அனுமதி வழங்கப்படும். நான் 40 நாட்கள் 40 இரவுகள் இந்த உலகத்திலே பயணம் செய்வேன், எந்த ஒரு கிராமத்தையும் விட்டு வைக்க மாட்டேன், எல்லா இடத்திலும் நான் பயணம் செய்வேன் என்று சொல்கின்றான். சொல்லிவிட்டு சொல்கின்றான், கைர மக்கா வ தைபா, மக்காவையும் மதீனாவையும் தவிர. தைபா என்று சொன்னால் மதீனாவுக்கு சொல்லப்படும். மக்காவையும் மதீனாவையும் தவிர இந்த உலகத்திலே 40 நாட்கள் எல்லா கிராமங்களுக்கும் நான் என்ன செய்வேன், பயணம் செய்வேன் என்று அவன் சொல்கின்றான். அதற்கு பிறகு அவன் சொல்கின்றான், ஃபஹுமா முஹர்ரமதானி அலைய கில்தாஹுமா குல்லமா அரத்து அன் அதுகுல வாஹிதத்தன் அவ் வாஹிதா மின்ஹும் இஸ்தக்பலனி மலக்குன் பியதிஹி ஸைஃப் சல்தன் யசுத்துனி அன்ஹா வ இன்ன அலா குல்லி நக்பின் மின்ஹா மலாயிகா யஹ்ருசூனஹா. அவன் சொல்கின்றான், மக்காவுக்கும் மதீனாவுக்கும்
ஒவ்வொரு முறையும் செல்வதற்கு நான் முயற்சி செய்யும் போது அங்கே மலக்கு நின்று கொண்டு கையிலே வாளை வைத்துக் கொண்டு என்னை தடுத்து கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு மக்கா மதீனாவுடைய ஒவ்வொரு எல்லைகளிலும் தடுப்பதற்காக மலக்குமார்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை தஜ்ஜால் சொல்கின்றான். அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வதஅன ஃபீ மக்ஸரத்திஹி ஃபில் மிம்பர், மிம்பர்ல இருந்து தன்னுடைய அந்த ஊன்றுகோலை வைத்து குத்திவிட்டு சொல்கின்றார்கள், ஹாதிஹி தொய்பா, ஹாதிஹி தொய்பா, ஹாதிஹி தொய்பா, இதுதான் அந்த தொய்பா மதீனா, இதுதான் அந்த மதீனா, இதுதான் அந்த மதீனா. தொய்பா என்று சொன்னால் மதீனாவுக்கு சொல்லப்படும். இதுதான் மதீனாவிலிருந்து மிம்பர்ல இருந்து இதை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இங்கே அவனால் நுழைய முடியாது என்ற ஒரு செய்தியை என்ன செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட கேட்கறாங்க, அலா ஹல் குன்து ஹத்தஸ்துக்கும் ذلك فقال الناس نعم, நான் சொன்ன இந்த செய்தி இதுக்கு முன்னால் இதை போன்று நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேனா என்று கேட்கறாங்க. அப்ப மக்கள்லாம் சொன்னாங்க, ஆம். فإنه أعجبني حديث التميم أنه وافق الذي كنت أحدثكم عنه عن المدينة ومكة, மக்காவையும் மதீனாவையும் குறித்து தமீமுத்தாரி எந்த ஒரு செய்தியை எனக்கு சொன்னார்களோ நான் சொல்லுகின்ற செய்தியும் அவர் சொல்லுகின்ற செய்தியும் ஒத்து போகின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஃபஇன்னஹு அஜபனி, எனக்கு அது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த செய்தி முஸ்லிம்ல 7573வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸிலே தமீமுத்தாரி என்கின்ற ஒரு நபித்தோழர் தஜ்ஜாலை பார்த்திருக்கின்றார். அவர் தஜ்ஜாலோடு உரையாடி இருக்கின்றார். தஜ்ஜால் சில செய்திகளை பற்றி கேட்டிருக்கின்றான். அதற்கு அவர்கள் பதிலளித்திருக்கின்றார்கள். அவன் எப்போது வெளியேறுவான், எந்தெந்த இடங்களில் அவன் தடுக்கப்படுவான், இந்த உரையாடல் தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் தஜ்ஜாலுக்கும் நடந்திருக்கின்றது. அவ இதிலிருந்து தஜ்ஜால் என்பவன் அவன் ஒரு மனிதன், அவன் இறுதி காலகட்டத்திலே வெளியேறுவான் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. நான் ஏன் இந்த ஹதீஸை ஒவ்வொரு நஸ்ஸுக்காக நான் மொழிபெயர்த்தேன் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, இவ்வளவு தெளிவான ஒரு ஹதீஸ் இன்றைக்கு மறுக்கப்படுகின்றது, ஜீரணிக்க முடியவில்லை. இன்றைக்கு இந்த ஹதீஸ் மறுக்கப்படுகின்றது, நிராகரிக்கப்படுகின்றது, எள்ளி நகையாடப்படுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், இந்த செய்தியை நாம் கேட்கும் போது படிக்கும் போது இந்த காலகட்டத்தில் அவர்கள் சொன்னது எந்த அளவுக்கு ஒத்து போகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்னஹு சயகூனு கௌமுன் மின் ஹாதிஹில் உம்மah, இந்த சமூகத்திலே ஒரு கூட்டம் உருவாகும், ஒரு கூட்டம் வரும், யுகذிபூன பிர்ரஜ்ம், ரஜ்மு தண்டனையை அவர்கள் பொய்ப்பிப்பார்கள். ரஜ்மு தண்டனைனா என்ன? ரஜ்மு தண்டனைனா என்ன? கல்லால் எறிந்து கொல்வது. திருமணம் ஆனவர்களாக இருந்தால் கல்லால் எறிந்து கொல்வது, இதுதான் ரஜ்மு தண்டனை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சூரத்து நூர்ல சொல்லுகின்றான், அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதும் மின்ஹுமா மிஅத ஜல்தா, விபச்சாரம் செய்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 100 கசையடி அடியுங்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான். இப்போது என்ன பிரச்சனை என்று சொன்னால், உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வழிகட்ட கூட்டம் தான் அஹ்லுல் குர்ஆன். அவர்களை அஹ்லுல் குர்ஆன் என்று கூட சொல்லக்கூடாது, முன்கிருல் ஹதீஸ், ஹதீஸை நிராகரிக்கக்கூடியவர்கள். அந்த கூட்டம் இந்த ரஜ்மு தண்டனையை பொய்ப்படுத்துகின்றது. ரஜ்மு தண்டனை என்பது அது இல்லை. எப்படி பொய்ப்படுத்துகின்றார்கள்? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? விபச்சாரம் செய்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 100 கசையடி அடிக்க வேண்டும். இந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா திருமணம் ஆனவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் என்று அல்லாஹ் பிரிக்கவில்லை. அல்லாஹ் என்ன செய்யல? பிரிக்கவில்லை. அதனால திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் ஆகாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு 100 கசையடி தான் ரஜ்மு தண்டனை என்பது, கல்லால் எறிந்து கொள்வது என்பது கிடையாது. இல்லப்பா, நிறைய ஹதீசுகள் இருக்கின்றதே. இல்லை, இந்த ஹதீஸ் எல்லாம் இந்த வசனத்துக்கு முரண்படுகின்றது. ஒரே போடு. இன்னைக்கு சொல்லப்படுதா இல்லையா? இந்த வசனத்துக்கு அது முரண்படுது, இந்த வசனத்துக்கு இது முரண்படுது. எப்படி தட்டுறாங்கன்னு பாருங்க. இந்த ஹதீஸ் எல்லாம் முரண்படுகின்றது, அதனால ரஜ்மு தண்டனை என்பது கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க? சயகூனு கௌமுன் மின் ஹாதிஹில் உம்மஹ் யுகذிபூன ரஜ்ம், ரஜ்மு தண்டனையை ஒரு கூட்டம் என்னுடைய சமூகத்திலே
அவர்கள் பொய்ப்பிப்பார்கள். அடுத்து சொல்றாங்க தஜ்ஜாலை பொய்ப்பிப்பார்கள். நாம் ஏற்கனவே இதை பத்தி நாம ஜும்மாவிலே உங்களுக்கு சொல்லிவிட்டோம். மேற்கிலே சூரியன் உதிப்பதை பொய்ப்பிப்பார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு எப்படி இருக்கின்றதோ அப்படியே சொல்கின்றார்கள். சொல்றாங்களா? இன்னைக்கு தௌஹீத் ஜமாத் என்ற ஒரு கூட்டம் என்ன சொல்கின்றார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழ் சூரியன் என்ன செய்யும்? சூரியன் மறைகின்றது. ஒரு நாள் அது மேற்கிலே மறைவதற்கு அனுமதி கேட்கும், அல்லாஹ் அனுமதி மறுத்து விடுவான். கிழக்கிலே உதித்து மேற்கிலே மறைவதற்கு அனுமதி கேட்கும், அல்லாஹ் அனுமதி மறுத்து விடுவான். அப்போது அது மேற்கிலே உதிக்கும். அது கியாமத் நாளுடைய அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் இன்றைக்கு மறுக்கப்படுகின்றது. சூரியன் எங்கும் மறையவில்லை. உலகத்தில் 24 மணி நேரமும் ஏதாவது ஒரு பகுதியிலே சூரியன் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என்ற சயின்ஸ் அறிவியல் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு இந்த ஹதீஸ் மறுக்கப்படுகின்றது. அதுல ரொம்ப தெளிவா டீப்பாக நான் போக விரும்பவில்லை. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களை யோசித்து பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், யுகذிபூன பிதுலூஇ ஷம்ஸி மின் மக்ரிபிஹா, மேற்கிலே அந்த சூரியன் உதிக்கும் என்கின்ற அந்த செய்தியை இந்த சமூகம் பொய்ப்படுத்தும். இன்னும் சொல்கின்றார்கள், யுகذிபூன பிஅதாபில் கபர், கபருடைய வேதனையை இந்த சமூகம் பொய்ப்படுத்தும். இதுவும் இன்றைக்கு நடக்கின்றது. உடலுக்கா உயிருக்கா? கபருடைய வேதனை உடலுக்கா உயிருக்கா என்ற ஒரு வினாவை எழுப்பி இந்த செய்தியும் இன்றைக்கு இந்த சமூகத்திலே பொய்ப்படுத்தப்படுகின்றது. அடுத்து சொல்றாங்க, வயுகذிபூன பிஷ்ஷஃபாஅ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத், பரிந்துரை செய்வார்கள். மறுமையிலே பாவிகளுக்கு பரிந்துரை செய்வார்கள். அதன் மூலமாக அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள். காஃபிருக்கு பரிந்துரை செய்வார்கள். அதன் மூலமாக நரகத்திலே அவனுடைய வேதனை குறைக்கப்படும். அபூ தாலிப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை, அவருக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத் செய்வார்கள். அந்த ஷஃபாஅத்தில் மூலமாக அல்லாஹ் அவருடைய நரகத்தினுடைய வேதனையை குறைப்பான். ஆனால் நரகத்திலிருந்து முழுமையாக வெளியேற மாட்டார்கள். காரணம், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமலேயே மரணித்தார்கள். ஆனால் நரகம் கரண்டைக்கால் கெண்டைக்கால் வரை சூழ்ந்து கொள்ளும். அதன் மூலமாக அவருடைய மூளை உருகி வழிந்தோடி கொண்டிருக்கும் என்று ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிருக்கு ஷஃபாஅத் செய்வார்கள், பாவிகளுக்கு ஷஃபாஅத் செய்வார்கள், சொர்க்கவாசிகளில் சிலருக்கு அவர்களுடைய சொர்க்கத்தின் அந்தஸ்தை உயர்த்துவதற்கு ஷஃபாஅத் செய்வார்கள் என்றெல்லாம் ஹதீஸிலே வருகின்றது. இந்த ஷஃபாஅத்தினுடைய ஹதீஸ் இன்றைக்கு மறுக்கப்படுகின்றது. அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, وَيُكَذِّبُونَ بِقَوْمٍ يَخْرُجُونَ مِنَ النَّارِ بَعْدَمَا امْتَحَشُوا, ஒரு கூட்டம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏகத்துவவாதிகளாக இந்த உலகத்திலே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் செய்த குற்றத்திற்காக பாவத்திற்காக அல்லாஹ் நரகத்திலே போட்டு அந்த மக்களை பொசுக்குவான். அதற்கு பிறகு அவர்களுடைய அந்த தௌஹீதின் காரணமாக, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஏகத்துவத்தின் காரணமாக அந்த மக்களை அல்லாஹ் நரகத்தில் இருந்து வெளியேற்றுவான். இந்த செய்தி இன்றைக்கு மறுக்கப்படுகின்றது. முத்தஸிலாக்கள், ஜஹமியாக்கள், அதே போன்று முர்ஜியாக்கள், இவர்கள் இதற்கு பல வாதங்களை வைத்து என்ன செய்கின்றார்கள்? மறுக்கின்றார்கள். அதே போன்று அலி இப்னு ஸைத் என்கின்ற அவருடைய ரிவாயத்தில் இன்னும் கூடுதலான சில தகவல்கள் வருகின்றது. வயுகذிபூன பில் கத்ர், விதியை மறுப்பார்கள். கதிரியாக்கள் சொல்றோமா இல்லையா? விதியை மறுக்கக்கூடிய கதிரியாக்கள் விதியை மறுப்பார்கள். வயுகذிபூன பில் ஹவுத், ஹவுதுல் கௌதரை மறுப்பார்கள். ரசூல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ எல்லாம் இந்த சமூகத்திலே பொய்ப்படுத்தப்படுவதை நாம் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை சொல்றாங்க. அதுல யுகذிபூன பித்தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய வருகையை என்ன செய்வார்கள்? இந்த சமூகம் பொய்ப்பிப்பார்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, தஜ்ஜால் சம்பந்தமாக ஏன் அதிகமான அறிவிப்புகள் வந்திருக்கின்றது என்று சொன்னால், நாம் தான் இறுதி சமூகம். ரசூல் என்ன சொல்றாங்க? நீங்கள் தான் இறுதி சமூகம், நான் தான் இறுதி நபி, அவன் உங்களிடத்தில் தான் தோன்றுவான். இந்த சோதனையில் இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்கின்றார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப நாம் தஜ்ஜாலை குறித்து அதிகமாக படிக்க வேண்டும், தெரிய வேண்டும். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை தெரியுமா? நம்முடைய சமூகம்
தஜ்ஜாலை குறித்து படிக்கின்றதோ இல்லையோ தெரியவில்லை. ஆனால் யூதர்கள் என்ன செய்கின்றார்கள்? தஜ்ஜாலை குறித்து படிக்கின்றார்கள். அவன் எப்போதெல்லாம் வருவான், எப்போது இந்த உலகத்திலே அசாதாரணமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தினால் அவன் இந்த உலகத்திற்கு வருவான் என்பதை அவர்கள் நன்றாக விளங்கி வைத்திருக்கின்றார்கள். அதனாலதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்களுடைய குழப்பங்கள், யூதர்களுடைய குழப்பங்கள் அதிகமாக இருப்பதை நாம் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இதையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை பற்றி வர்ணிக்கின்றார்கள். அவன் எப்படி இருப்பான் வர்ணிக்கின்றார்கள். சுனன் அபூதாவுதுல 4322வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. இன்னி கத் ஹத்தஸ்துக்கும் அனித் தஜ்ஜால், தஜ்ஜாலை பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன். ஹத்தா ஹஷீது அன்லா தஅகிலு, நீங்கள் விளங்காமல் இருக்கக்கூடாது என்று நான் பயப்படுகின்றேன். நிறைய விஷயங்களை சொன்னாலும் நீங்கள் விளங்காமல் இருப்பீர்களோ என்று நான் பயப்படுகின்றேன். இன்ன மஸீஹத் தஜ்ஜால் ரஜுலுன் கஸீருன், அந்த மஸீஹுத் தஜ்ஜால் அவன் கட்டையான மனிதன், அவன் கட்டணையான மனிதன் என்று ஒரு ரிவாயத்திலே வருகின்றது. அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற இந்த செய்தி புகாரியில 6175வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. இன்னி உன்திர்குமூஹு வமா மின் நபிய்யின் இல்லா வகத் அன்தர கௌமஹு, நான் உங்களுக்கு அவனை குறித்து எச்சரிக்கை செய்கின்றேன். எல்லா நபிமார்களும் எல்லா சமூக மக்களுக்கும் அவனை குறித்து எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். லகத் அன்தரஹு நூஹுன் கௌமஹு, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவனை குறித்து எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். வலாக்கின்னி, என்றாலும் நான் சஅகூலு லகும் ஃபீஹி கௌலன் லம் யகுல்ஹு நபிய்யுன் லிகௌமிஹி, எந்த ஒரு நபியும் தங்களுடைய சமூக மக்களுக்கு சொல்லாத ஒரு தகவலை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். தஅலமூன, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அன்னஹு அஅவரு, அவன் ஒற்றை கண்ணன், அவன் ஒற்றை கண்ணன். வ அன்னல்லாஹ லைஸ பிஅவர, அல்லாஹ் ஒற்றை கண்ணன் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அப்ப அந்த மனிதன் தஜ்ஜால் அவன் கட்டையானவன், ஒற்றை கண்ணனுடையவன். இது ரெண்டு அடையாளங்கள். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் அவனை பற்றி என்ன செய்கின்றார்கள்? சொல்லுகின்றார்கள். தஜ்ஜாலை பற்றி சொல்லும்போது கபுர் வேதனையோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பிட்டு சொல்கின்றார்கள். இந்த செய்தி புகாரியில 184வது செய்தியாக ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. வலக்கது ஊஹிய இலைய, எனக்கு வஹியாக இறை செய்தியாக வந்திருக்கின்றது. அன்னக்கும் துஃப்தனூன ஃபில் குபூர் மிஸ்ல அவ் கரீபம் மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பத்தில் நீங்கள் எப்படி சோதிக்கப்படுவீர்களோ, கபருடைய சோதனையில் எப்படி நீங்கள் சோதிக்கப்படுவீர்களோ, அதை போன்று தஜ்ஜாலின் மூலமாகவும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள், அதை போன்று சோதிக்கப்படுவீர்கள் என்று கபருடைய வேதனையின், கபருடைய அந்த சோதனையோடு தஜ்ஜாலுடைய சோதனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பிட்டு சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்திலே நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். கபர்ல ஒரு மனிதன் வைக்கப்பட்டவுடன் என்னென்ன கேள்விகள் கேட்கப்படும்? என்ன கேள்வி கேட்கப்படும்? மன் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார்? வமா தீனுக்க, உன்னுடைய தீன் எது? வமன் நபியுக்க, உன்னுடைய நபி எது? இந்த கேள்விகளுக்கு யாரால் பதில் சொல்ல முடியும்? யாரால் பதில் சொல்ல முடியும்? மூமின்களால் மட்டும்தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். அதை போன்று தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்து யாரால் மட்டும் பாதுகாப்பு பெற முடியும் என்று சொன்னால் மூமினால் மட்டும்தான் பாதுகாப்பு பெற முடியும். வேறு யாராலும் பாதுகாப்பு பெற முடியாது, வேறு யாராலும் பாதுகாப்பு பெற முடியாது. கபருடைய வேதனையில் இந்த கேள்விகளுக்கு எப்படி மூமினால் மட்டும் பதில் சொல்ல முடியுமோ, அதை போன்று தஜ்ஜாலினுடைய ஃபித்னாவில் இருந்து மூமினால் மட்டும்தான் பாதுகாப்பு பெற முடியும் என்ற ஒரு விஷயத்தை இந்த ஹதீஸில் உள்ளடங்கி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் அறிவிக்கின்றார்கள். யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்னஹா லம் தகுன் ஃபித்னத்துன் அலா வஜ்ஹில் அர்தி முந்து தர அல்லாஹு துர்ரியத ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சந்ததிகளை அல்லாஹ் இந்த பூமியிலே படைத்த நாளில் இருந்து எந்த ஒரு ஃபித்னாவும் இல்லை. வலா தகூனு ஹத்தா தகூம ஸஆ அஅலமு மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், மறுமை நாள் வருகின்ற வரை தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை தவிர மிகப்பெரிய எந்த ஒரு ஃபித்னாவும் இல்லை. அடுத்ததாக சொல்கின்றார்கள், வலை யன்ஜு அஹதும் மிம்மா கப்லஹா இல்லா நஜா மின்ஹா, அந்த மறுமை நாளின் போது நடக்கக்கூடிய அந்த அமளிதுமளிகளில் இருந்து யார் வெற்றி பெற்றார்களோ, யார் தப்பித்துக் கொண்டார்களோ,
அவர்களால் மட்டும்தான் இவனுடைய ஃபித்னாவில் இருந்தும் தப்பித்துக் கொள்ள முடியும். முஸ்லிமுக்கு, உண்மையான முஸ்லிமுக்கு அவனால் எந்த விதமான தீங்கும் செய்ய முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வ இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் லம் யபஸ் நபியன் இல்லா ஹذر உம்மத்தஹு அல்-அஅவர அத்-தஜ்ஜால், ஒற்றை கண்ணன் என்ற செய்தியை சொல்கின்றார்கள். இன்னில் அன்தர்துகுமுஹு, நான் அவனை குறித்து உங்களுக்கு எச்சரிக்கின்றேன், நான் தான் இறுதி நபி, நீங்கள் தான் இறுதி சமுதாயம். வஹுவ ஹாரிஜுன் ஃபீக்கும் லா மஹாலத, அவன் உங்களிலே வெளியேறுவான், அதிலே எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க, இன்னஹு லஹக்குன், அவன் வருவது உண்மை. அமா வ இன்னஹு கரீப், அவன் விரைவாக வருவான், அவன் வருவது நெருக்கமாக இருக்கின்றது. எந்த காலத்தில் சொல்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இந்த வார்த்தையை சொல்கின்றார்கள், அவன் வருவது நெருக்கமாக இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 அடையாளங்கள், கியாமத் நாளினுடைய 10 மிகப்பெரிய அடையாளங்களை நமக்கு என்ன செய்கின்றார்கள்? பட்டியலிட்டு சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னஹா லன் தகூமு ஹத்தா தரவுன கபலஹா 10 ஆயாத், 10 மிகப்பெரிய அடையாளங்களை நீங்கள் பார்க்காத வரை மறுமை நாள் வராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஒவ்வொன்றாக சொல்கின்றார்கள். ஃபதக்கர துஹான், புகை மூட்டத்தை சொல்கின்றார்கள். வத்தஜ்ஜால், தஜ்ஜாலை சொல்கின்றார்கள். வத்தாபத், ஒரு பிரயாணியை சொல்கின்றார்கள், அது பிராணியை சொல்கின்றார்கள். வதுலூஉ ஷம்ஸ் மின் மக்ரிபிஹா, அதாவது மேற்கிலே சூரியன் உதிப்பதை சொல்கின்றார்கள். வனுசூல் ஈசா இப்னு மரியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவதை சொல்கின்றார்கள். வயஜூஜ் வமஅஜூஜ், யஅஜூஜ் மஅஜூஜுடைய வருகையை சொல்கின்றார்கள். வஸலாஸ குஸூஃபின், 3 மிகப்பெரிய பூகம்பங்கள் ஏற்படும். ஹஸ்ஃபுன் பில் மஷ்ரிகி, மேற்கிலே ஒரு பூகம்பம் ஏற்படும், கிழக்கிலே ஒரு பூகம்பம் ஏற்படும். வஹஸ்ஃபுன் பில் மக்ரிப், மேற்கிலே ஒரு பூகம்பம் ஏற்படும். வஹஸ்ஃபுன் பி ஜஸீரத்துல் அரப், ஜஸீரத்துல் அரபிலே மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஏற்படும். ஜஸீரத்துல் அரப் என்று சொன்னால் சவுதி அரேபியா, நாம் இருக்கக்கூடிய இந்த சவுதி அரேபியா, இந்த ஜஸீரத்துல் அரபிலே மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஏற்படும். இன்னும் சொல்றாங்க, ஆகிரு தாலிக நாருன் தக்ருஜு மினல் யமன், யமனிலிருந்து ஒரு நெருப்பு வெளியேறும், அது மக்களை எல்லாம் துரத்தி கொண்டு ஒரு இடத்திலே ஒன்று கூட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடையாளங்கள்லாம் 10 அடையாளங்கள்ல ஒன்று சொல்றாங்க, தஜ்ஜால் அவன் வருவான், உங்களிடத்திலே வருவான் என்று சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அவன் எப்படி வருவான் தெரியுமா? எந்த நிலையில் வருவான்? சிரித்து கொண்டு வருவானா? கோபமாக வருவான், கோபமாக வெளிப்படுவான் என்று தெளிவாக சொல்கின்றார்கள். இந்த செய்தி முஸ்லிம்ல 7543வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. யக்ருஜு மின் கலபத்தின் யக்லபுஹா, அவன் மிகப்பெரிய கோபத்தோடு அவன் வெளியேறுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று அவன் வெளியேறும் போது உள்ள ஒரு நிலையை சொல்லி காட்டுகின்றார்கள். லா யக்ருஜு ஹத்தா லா யுக்ஸமு மீராஸ், அதாவது சொத்துகள் சரியான முறையில் பங்கிடப்படாத ஒரு காலகட்டத்திலே அவன் வெளியேறுவான். சொத்துகள் முறையாக பங்கிடப்படாத, மீராசுகள் முறையாக பங்கிடப்படாத ஒரு காலகட்டத்திலே அவன் வெளியேறுவான். வலா யுஃப்ரஹு பி கனீமத்தின், முஸ்லிம்கள் போரிலே கிடைக்கக்கூடிய கனிமத்தை கொண்டு மகிழ்ச்சி அடையாத ஒரு காலத்திலே அவன் வெளியேறுவான். நிறைய கனிமத்துகளை, போரிலே வெற்றி கொள்ளப்பட்ட கனிமத்துகளை முஸ்லிம்கள் பெறுவார்கள், ஆனால் அதன் மூலம் அவர்கள் மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே அவன் வெளியேறுவான். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அவன் வெளியேறும் போது நான் உங்கள் மத்தியில் இருந்திருக்க வேண்டுமே, அப்படி இருந்திருந்தால் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நான் அரணாக பாதுகாப்பாக இருந்திருப்பேன். அதே போன்று சொல்கின்றார்கள், வய்யக்ருஜ மின் பஅதி, எனக்கு பிறகுதான் அவன் வெளியேறுவான். இன்னும் சொல்கின்றார்கள், வல்லாஹி கலீஃபதி அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல்லாஹு தஆலா கலீஃபாவாக, பொறுப்புதாரியாக இருக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உம்மு சலமாவுடைய இன்னொரு ரிவாயத்திலே வருகின்றது, அன் யக்ருஜ பஅத அன் அமூத யக்ஃபீகஹுமுல்லாஹு பிஸ்ஸாலிஹீன், சாலிஹான மக்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். தஜ்ஜால் வெளியேறக்கூடிய அந்த நாளில் சாலிஹான மக்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து எந்த பகுதியிலே அவன் வருவான்? இந்தியாவில் வருவானா? ஸ்ரீலங்காவில் வருவானா? இல்ல, எந்த பகுதியிலே வருவான் அதையும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
வ இன்னஹு யக்ருஜு மின் அர்ளி கிபலல் மஷ்ரிகி, கிழக்கு பகுதியிலிருந்து அவன் வெளியேறுவான். யுகாலு லஹா ஹுராசான், ஹுராசான் அந்த பகுதிக்கு ஹுராசான் என்று சொல்லப்படும், ஹுராசான் என்று அந்த பகுதிக்கு சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹுராசான் அதாவது இந்த ஹுராசான் கிழக்கு பகுதியில தான் எல்லா விதமான ஃபித்னாக்களும் உருவாகியது. மூத்தசிலாக்கள், ஜஹ்மியாக்கள், ராஃபிலாக்கள், ஷியாக்கள், கதிரியாக்கள், முர்ஜியாக்கள், ஃபாத்திமியாக்கள், இப்படி எல்லா வழிகட்ட கூட்டங்களும் இந்த கிழக்கு பகுதியில் இருந்து தான் உருவானது. அதை போன்று இந்த தஜ்ஜாலும் என்ன செய்வான், கிழக்கு பகுதியில ஹுராசான் என்கின்ற அந்த ஊரிலிருந்து வருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில 7093வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், வஹுவ முஸ்தக்பிலுல் மஷ்ரிக், அவர்கள் கிழக்கு பக்கத்தை முன்னோக்கியவர்களாக சொல்கின்றார்கள். அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னல் ஃபித்னதஹா ஹுனா மின் ஹைது யத்லு கர்னு ஷைத்தான், இன்னல் ஃபித்னதஹா ஹுனா, இந்த கிழக்கு பகுதியில் இருந்துதான் அதிகமான சோதனைகள் வெளியாகும், இந்த பகுதியில் இருந்துதான் ஷைத்தான் தன்னுடைய கும்பை வெளிப்படுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே நேரத்தில் இந்த கிழக்கு பகுதியில் இருந்து அதிகமான உலமாக்களும் மார்க்கத்தை மக்களுக்கு தூய்மையான வடிவிலே போதித்த உலமாக்களும் தோன்றி இருக்கின்றார்கள் என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அவன் எப்படி வருவான் என்று சொன்னால், எந்த இதிலிருந்து வருவான் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபீ யஹூதியத்தி அஸ்பஹான், அஸ்பஹான் என்ற ஹுராசான் என்ற ஊரில் நகரிலே அஸ்பஹான் என்ற அந்த பட்டணத்தில் யூதர்களுக்கு மத்தியில் இருந்து அவன் வருவான். யூதர்களில் ஒருவனாக வருவான் என்று சொல்லவில்லை, யூதர்களுக்கு மத்தியில அவன் வருவான், யூதர்கள் இருக்கக்கூடிய அந்த நிலையில அவன் வருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று முஸ்லிமினுடைய இன்னொரு ரிவாயத்தில் 7579வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யத்பஉத் தஜ்ஜால மின் யஹூதி அஸ்பஹான், அஸ்பஹான் என்ற பட்டணத்திலே யூதர்கள் தஜ்ஜாலை பின்தொடர்வார்கள். சொன்னமா இல்லையா? யூதர்களுக்கும் தஜ்ஜாலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. முஸ்லிம் உம்மத், முஸ்லிம் சமூகம் தஜ்ஜாலை மிகப்பெரிய சோதனையாக பார்க்கின்றார்கள். ஆனால் யூதர்கள் அந்த தஜ்ஜாலை அவர்களுடைய பாதுகாவலனாக, இந்த தஜ்ஜால் வரும்போது இந்த உலகத்தை யூதர்கள் ஆட்சி செய்வார்கள், இந்த உலகம் எங்களுடைய காலுக்கு கீழடியில் இருக்கும் என்று அந்த நிலையில் யூதர்கள் என்ன செய்கின்றார்கள், தஜ்ஜாலை பார்க்கின்றார்கள். அதனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யத்பஉத் தஜ்ஜால மின் யஹூதி அஸ்பஹான், அஸ்பஹான் என்ற பட்டணத்திலே யூதர்கள் அவர்கள் தஜ்ஜாலை பின்பற்றுவார்கள். எத்தனை மக்கள்? 70,000, 70,000 யூதர்கள் தஜ்ஜாலை பின்தொடர்வார்கள். அலைஹிமுத் தயாரிஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால தான் நாம் இதை படிக்க வேண்டும். தஜ்ஜாலை ஏன் படிக்க வேண்டும், அவனை குறித்து நாம் ஏன் தெரிய வேண்டும்? யூதர்கள் இந்த உலகத்திலே ஒரு சாதாரணமான சூழல் ஏற்படும் போது, மக்கள் எல்லாம் நல்ல இபாதத்தோடு வணக்க வழிபாடோடு நல்ல இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றி முஸ்லிமாக வாழும் போது தஜ்ஜால் வரமாட்டான். அப்போ இந்த உலகத்தில் ஒரு அசாதாரணமான சூழல் ஏற்பட வேண்டும், தஜ்ஜால் வருவதற்குண்டான எல்லா வழிகளும் ஏற்பட வேண்டும். அப்ப இந்த உலகத்திலே கலாச்சார சீர்கேடுகளை உருவாக்க வேண்டும். அதே போன்று இந்த உலகத்திலே பண்பாட்டை சீர்குலைக்க வேண்டும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய கண்ணியமான உறவை குலைக்க வேண்டும். இப்படி எல்லா விதமான கேவலமான செயல்களையும் யூதர்கள் இந்த உலகத்திலே அவ்வப்போது செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காரணம், இப்படி செய்து உலகத்தில் ஒரு அசாதாரணமான சூழலை உருவாக்கும் போதுதான் தஜ்ஜால் வருவான். அப்படி தஜ்ஜால் வரும்போதுதான் இந்த உலகத்தை நம்மால் அடக்கியாள முடியும் என்கின்ற கனவோடு அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இதிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், பாதுகாப்பு பெற வேண்டும். அதனால தஜ்ஜாலை குறித்து நாம படிக்கிறோமோ இல்லையோ, யூதர்கள் நன்றாக படித்து வைத்திருக்கின்றார்கள். அதனாலதான் இந்த உலகத்திலே எல்லா விதமான கலாச்சார சீர்கேடுகளையும் அவர்கள் கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் யூதர்களுடைய முகம் எப்படி இருக்கும் அதையும் சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், கஅன்ன உஜூஹஹுமுல் மஜானு அல் முத்ரகா,
யூதர்களுடைய முகம் துலங்கப்பட்ட கேடயங்களை போன்றிருக்கும். அதாவது கேடயம்னா போர்ல என்ன செய்வோம், போர்ல எதிரிகளிடமிருந்து வரக்கூடிய அம்புகளையும் ஈட்டிகளையும் வாளையும் தடுப்பதற்காக வைத்திருப்பார்கள் கேடயம். இந்த கேடயத்தின் மீது எதிரிகளுடைய வாள் படும்போது ஒரு திளக்கம் ஏற்படும் இல்லையா, ஒரு ஜொலிப்பு ஏற்படும். அதை போன்று யூதர்களுடைய முகங்கள் இந்த தஜ்ஜாலினுடைய வருகையின் போது இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே நேரத்தில் இன்னொரு லைஃபான பலகீனமான ஒரு செய்தி இடம்பெறுகின்றது, அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வருகின்றது. இந்த அஹ்மதுல 4வது வாலியத்தில் 216வது 17வது பக்கத்தில், ஹாக்கிம்ல 478 79வது பேஜ்களில் இந்த செய்தி வருகின்றது. என்ன செய்தி என்று சொன்னால், அக்ஸரு தபிஅஹுல் யஹூத வன்னிசா, அதிகமான மக்கள் இந்த தஜ்ஜாலை யூதர்களும் பெண்களில் அதிகமானவர்களும் பின்பற்றுவார்கள் என்று ஒரு செய்தி இடம்பெறுகின்றது. இந்த செய்தியில ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் ரிஜாலுஹு முஸ்லிம் கைர அலி இப்னு ஸைத் என்கின்ற ஒருவர் இடம்பெறுகின்றார். வஹுவ இப்னு ஜதஆன், அவர் இப்னு ஜதஆனுடைய மகன். வஹுவ லஈஃபுன், அவர் பலகீனமானவர் என்ற ஒரு செய்தியை என்ன செய்கின்றார்கள், தருகின்றார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தஜ்ஜால் வரும்போது யூதர்களுடைய நிலை எப்படி இருக்கும், அவர்களுடைய முகங்கள் எல்லாம் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கும். அதே நேரத்தில் முஸ்லிம்களுடைய நிலை எப்படி இருக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யோசித்து பாருங்க, இந்த செய்தியெல்லாம் படிக்கும் போது எங்கே அவன் நெருக்கமாகி விட்டானோ என்று தோன்றுகின்ற அளவுக்கு இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன அவரத் தஜ்ஜால் மஸீஹுல் தலால், இன்ன அவரத் தஜ்ஜால், குருடனான இந்த தஜ்ஜால், மஸீஹுல் தலால், வழிகேடான இவன், யக்ருஜு மின் கிபலல் மஷ்ரிக் ஃபீ ஸமானி இக்திலாஃபி மினன் நாஸி வ ஃபுர்கா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்கள் அந்த காலகட்டத்திலே, முஸ்லிம்கள் அந்த காலகட்டத்திலே எப்படி இருப்பார்கள், கிழக்கு பகுதியில் இருந்து இவன் தோன்றுவான். அந்த காலகட்டத்திலே இக்திலாஃப் மினன் நாஸி வ ஃபுர்கா, அதிகமான கருத்து வேறுபாடுகளோடு மக்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். இருக்குதா இல்லையா? நிறைய கருத்து வேறுபாடுகள், நிறைய வழிகட்ட இயக்கங்கள், வழிகட்ட கொள்கைகள் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கின்றதா இல்லையா? அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையை விட்டு, மன்ஹஜு ஸலஃபுடைய கொள்கையை விட்டு, சஹாபாக்களுடைய அந்த கொள்கை அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையை விட்டு மக்கள் தடம்புரண்டு பல்வேறு இயக்கங்களாக பிளவுபட்டு இருப்பதை பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் தான் அந்த தஜ்ஜால், வழிகேடன், ஒற்றை கண்ணன் அவன் வெளியேறுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இந்த செய்தி இப்னு ஹிப்பான்ல 223வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த மாதிரியான குழப்பமான ஒரு காலகட்டம் வரும்போது முஸ்லிம்கள் எப்படி இருக்க வேண்டும், முஸ்லிம்கள் எவ்வளவு பேணுதலாக இருக்க வேண்டும், நல்ல அமல்களில் எவ்வளவு ஆர்வமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற இந்த செய்தி முஸ்லிம்ல 328வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. பாதிரு பில் அமாலி ஃபித்னதன் கக்தஇல் லைலில் முظلم, அதாவது இருளின் ஒரு பகுதியை போன்று ஒரு காலகட்டம் வரும், அதற்கு முன்னால் நீங்கள் நல்ல அமல்களிலே வேகமாக செயல்படுங்கள். யுஸ்பிஹுர் ரஜுலு முஃமினன், ஒரு முஃமின் காலையிலே, ஒரு மனிதன் ஒரு காலையிலே மூமினாக இருப்பான். வயும்சி காஃபிரன், மாலையிலே காஃபிராக இருப்பான். அவன் யபிஉ தீனஹு பிஅரலின் மினத் துன்யா, இந்த உலகத்தினுடைய அற்ப விஷயங்களுக்காக மார்க்கத்தை அவன் விற்பான். அப்படிப்பட்ட நிலையில் தஜ்ஜால் என்ன செய்வான், வருவான் என்பதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபஇன்னி சாசிஃபுஹு லக்கும் சிஃபதன், அவனை பற்றி நான் உங்களுக்கு ஒரு வர்ணனையை வர்ணிக்கின்றேன். லம் யசிஃபுஹா இய்யாஹு நபியுன் கபிலி, எனக்கு முன்னால் எந்த நபியும் அவனை குறித்து வர்ணிக்கவில்லை. இன்னஹு யப்தஉ ஃபயகூலு அன நபியுன், எப்படி வருவானாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதற்கு முன்னால் எந்த நபியும் இப்படி ஒரு வர்ணனையை உங்களுக்கு வர்ணிக்கவில்லை. அவன் என்ன சொல்லி இந்த சமூகத்திலே வருவான் என்று சொன்னால், இன்னஹு யப்தஉ ஃபயகூலு அன நபியுன், நான் தான் நபி என்று சொல்லி வருவான், நான் தான் நபி என்று சொல்லி வருவான். வலா நபிய பஅதி, எனக்கு பின்னால் எந்த நபியும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அஹ்மதியா ஜமாஅத்திற்கு, காதியானி ஜமாஅத்திற்கு மண்டையிலே கொட்டுவதை போன்று சொல்கின்றார்கள். அவன் நபி என்று வாதிட்டு வருவான்,
எனக்கு பின்னால் எந்த நபியும் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னும் மறுமை நாளுடைய அடையாளமாக சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 7526வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, லா தகூமுஸ் ஸாஅ, லா தகூமுஸ் ஸாஅ, மறுமை நாள் என்பது வராது. ஹத்தா யுபஅஸத் தஜ்ஜாலூன கذாபூன கரீபும் மின் 30. தஜ்ஜால்கள், குட்டி தஜ்ஜால்கள், யுபஅஸுத் தஜ்ஜாலூன கذாபூன, 30 பொய்யர்கள் இந்த சமூகத்திலே தோன்றுவார்கள். அவர்கள் தோன்றி குல்லுஹும் யஸ்உமு அன்னஹு ரசூலுல்லாஹ், ஒவ்வொருவரும் தன்னை நபியாக அவர்கள் வாதிடுவார்கள். இந்த ஒரு கட்டம் வரும்போது அவன் வெளிப்படுவான், அதுதான் மறுமை நாளுடைய அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதை நாம் என்ன செய்கின்றோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் என்ன செய்கிறான்? முஸைலிமத்துல் கذாப் என்ற ஒருவன் அவன் நபியாக தன்னை வாதிட்டான். அதே போன்று துலைஹத்துல் அஸதி என்கின்ற ஒருவன் அவன் தன்னை நபியாக வாதிட்டான். நம்முடைய இந்தியாவிலே பஞ்சாப் மாநிலத்திலே ஒருவன் மிர்சா குலாம் அஹ்மத் என்பவன் தன்னை நபியாக வாதிட்டான். இப்படி 30 பொய்யர்கள் உருவாகுவார்கள். ஒவ்வொருவரும் தங்களை நபி என்று வாதிடுவார்கள். இந்த மிர்சா குலாம் அஹ்மதை பற்றி நாம் ஒரு தகவலை தெரிந்து கொள்ள வேண்டும். இவன் எப்போது இவன் தன்னை நபியாக இந்தியாவிலே பிரகடனப்படுத்தினான் என்று சொன்னால், பிரிட்டிஷாருடைய ஆட்சி காலத்தில் தான் நபியாக இவன் தன்னை வாதிடுகின்றான். என்ன சொல்லுகின்றான்? முதல்ல அவன் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அடுத்ததாக சொன்னான், இந்த ஆங்கிலேய அரசுக்கும் கட்டுப்பட வேண்டும், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அதுக்கு பிறகு இப்படி சொன்ன உடனேயே இந்த பிரிட்டிஷுக்கு நல்ல சிங்கடி அடிச்சவன் இந்த மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி. அதனாலதான் அவனுக்கு பல பதவிகளை வழங்கி அவனுக்கு பாதுகாப்பை கொடுத்து பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன செய்தது? அவன் தன்னை நபியாக வாதிடுகின்ற அளவுக்கு அவனை உருவாக்கியது. இதை நாம் என்ன செய்கின்றோம்? அவனுடைய வரலாறை படிக்கும் போது அறிந்து கொள்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால மசீஹுத் தஜ்ஜால் இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றது. அவன் ஒற்றை கண்ணன், அவன் வரும்போது எப்படி மனிதனை இரண்டாக பிளப்பான், சொர்க்கம் நரகத்தை காண்பிப்பான், அது சம்பந்தமான இன்னும் சில நிறைய செய்திகள் இன்ஷா அல்லாஹ் இருக்கின்றது. வருகின்ற வாரங்களில் வாராந்திர பயான் நிகழ்ச்சியில் நாம் அதை தெரிந்து கொள்வோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த செய்தியை நாம் எதற்காக சொல்கின்றோம் என்று சொன்னால், இந்த தஜ்ஜாலுடைய விஷயம் யூதர்களோடு சம்பந்தப்பட்டது. அப்ப இந்த உலகத்தில் எதெல்லாம் யூத கலாச்சாரமாக இருக்கின்றதோ அதையெல்லாம் விட்டு முஸ்லிம்கள் என்ன செய்ய வேண்டும்? தவிர்ந்து வாழ வேண்டும், விலகி வாழ வேண்டும். இஸ்லாத்திற்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது. முஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகான பண்பாட்டை கற்று தந்திருக்கின்றது. அந்த பண்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக மரணித்து தஜ்ஜாலுடைய இது போன்ற சோதனைகளிலிருந்து, ஃபித்னாவிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து விதமான சோதனைகளிலிருந்தும் இந்த சமூகத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.